பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் கைதிகளை சந்திக்க ஈவாபூத் அம்மையார் சிறைச்சாலைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். போலீஸ் ஒரு பெண்ணை அந்த வேளையில் இழுத்து செல்லுவதை பார்த்தார்கள். அவள் கொடூரமாக அந்த போலீஸை சபித்துக் கொண்டே சென்றாள். பேசவோ பகிர்ந்து கொள்ளவோ ஜெபிக்கவோ ஈவா அம்மையாருக்கு தருணம் கிடைக்கவில்லை. எனவே ஓடிச் சென்று அவளை அணைத்து முத்தமிட்டு அனுப்ப மட்டுமே முடிந்தது. அப்பெண் அதிர்ச்சி அடைந்தாள். போகும்போது என்னை முத்தமிட்டது யார்? என் தாய் மரிக்கு முன்பாக 7 வயதில் என்னை முத்தமிட்டார்கள். அதற்கு பின்பு யாருமே என்னை முத்தமிட்டதில்லை. இப்பொழுது என்னை முத்தமிட்டது யார் என்று புலம்பிக் கொண்டே சென்றாள். இன்னொரு முறை கைதிகளை சந்திக்க ஈவா அம்மையார் சென்ற பொழுது அப்பெண்ணை குறித்து விசாரித்தார். ஜெயிலர் சொன்னார், மேடம், அவள் சிறைக்கு அடிக்கடி வரும் பயங்கரமான பெண். ஆனால் இம்முறை வித்தியாசமாக இருக்கிறாள். என்னை முத்தமிட்டது யார்? என்னை முத்தமிட்டது யார் என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாள். ஈவா அம்மையார் அவளை சந்தித்து இயேசுவை குறித்து அறிவித்து இரட்சிப்பில் வழி நடத்தினார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? அனைவரையும் நாம் நேசிக்க வேண்டும். நல்லவர் கெட்டவர் என்ற பாகுபாடு பார்க்க கூடாது. அன்பினால் அழிந்து போகும் ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும். இந்த உலகில் எத்தனையோ பேர் உண்மையான அன்பு எங்கு கிடைக்கும் என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு உண்மையான நிரந்தரமான அழியாத அன்பு இயேசுவிடம் உண்டு என்று சொல்லி அந்த உண்மையான அன்பை அவர்களும் கண்டு கொள்ள உதவுவோம். தாராளமாய் உங்கள் அன்பை மற்றவர்களுக்கு கொடுங்கள். யாரையும் பிரிவினையாய் பார்க்காதீர்கள். எனவே தான் உன்னை போல் பிறனையும் நேசி என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஈவாபூத் அம்மையார் சிறைச்சாலையில் இருந்த கொடிய பெண்ணை கிறிஸ்துவின் அன்பின் வெளிப்பாட்டினால் இரட்சிப்பிற்குள் வழி நடத்தினார்கள் அல்லவா? அதுபோல நாமும் அனைவருக்கும் தாராளமாய் அன்பை கொடுப்போம். இரட்சிப்பிற்குள் வழி நடத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.